பணத்தின் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் ஆஃப் மணி குறித்த சுருக்கமான விளக்கம் இதோ. பணத்தின் பரிணாம வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் பண்டமாற்று முறையில் தொடங்கிய வணிகம் இன்று டிஜிட்டல் மயமாக மாறியுள்ளது. அதன் முக்கிய நிலைகள் இவை. 1. பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். பணம் என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பு மக்கள் ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை பெற்றுக் கொண்டனர். உதாரணமாக நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக ஆடுகளை பெற்றனர். ஆனால் இருவரிடமும் மற்றவருக்கு தேவையான பொருள் இருக்க வேண்டும் என்ற சிக்கல் இதில் இருந்தது. 2. பண்டப்பணம் கமோடிட்டி மணி. பண்டமாற்று முறையில் இருந்த சிக்கலை தீர்க்க பொதுவான மதிப்புள்ள சில பொருட்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. உப்பு, மிளகு, சங்கு மற்றும் கால்நடைகள் ஆகியவை இதில் அடங்கும். 3. உலோகப் பணம் மெட்டாலிக் மணி. பொருட்களுக்கு பதிலாக தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு போன்ற உலோகங்கள் நாணயங்களாக பயன்படுத்தப்பட்டன. இவை எளிதில் அழியாதவை மற்றும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வசதியானவை. 4. காகித பணம் பேப்பர் மணி. அதிக அளவிலான தங்க நாணயங்களை எடுத்துச் செல்வது கடினமாக இருந்ததால் அதற்கு பதிலாக வங்கிகள் காகித ரசீதுகளை வழங்கின. இதுவே காலப்போக்கில் நாம் பயன்படுத்தும் பணத்தாள்களாக பேங்க்நோட்ஸ் மாறின. 5. பிளாஸ்டிக் மற்றும் டிஜிட்டல் பணம் எலக்ட்ரானிக் மணி. தொழில்நுட்ப வளர்ச்சியால் காகித பணத்தின் பயன்பாடு குறைந்து கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் மற்றும் இணையவழி பணப் பரிமாற்றங்கள் UPI நெட் பேங்கிங் அதிகரித்தன. 6. கிரிப்டோகரன்சி. இது பணத்தின் நவீன வடிவமாகும். பிட்காயின் போன்ற கிரிப்டோகரன்சிகள் பிளாக்செயின் தொழில்நுட்பம் மூலம் செயல்படுகின்றன. இதில் வங்கியின் தலையீடு இன்றி நேரடியாக பணப் பரிமாற்றம் செய்ய முடியும். சுருக்கம். பண்டமாற்று பொருளுக்கு பொருள். நாணயங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி. காகிதம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தாள்கள். டிஜிட்டல் கைபேசி மற்றும் இணையம் வழி பரிமாற்றம். எதிர்காலத்தில் காகித பணம் முற்றிலும் மறைந்து டிஜிட்டல் முறை மட்டுமே இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?